ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை, நியூ டே, நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த புதிய ஆண்டில் தேவ பிள்ளை அநேக தீர்மானங்கள்லாம் எடுத்திருப்பீங்க. கடந்த வாரத்தெல்லாம் பார்த்தோம், தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும்னு. ஆமென். ஒவ்வொரு ஓய்வு நாள்லையும் பரிசுத்த அந்த ஓய்வு நாளில் ஆண்டவர் நமக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்து வருகிறது நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமென். இந்த புதிய ஆண்டில் கர்த்தர் கொடுக்கிற 2வது ஆலோசனை என்னென்னா, சங்கீதத்தின் புஸ்தகம் 34ஆம் சங்கீதம் 13வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்போம். உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றாரு, உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் நானும் காத்துக்கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. அதில் இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை என்னென்னா, உன் நாவை காத்துக்கொள். அல்லேலூயா. உன் உதடுகளை காத்துக்கொள். இன்றைக்கி சிலலாம் வாய்களை திறந்தாலுமே பொய்யா பேசுவாங்க. சிலலாம் வாய்களை திறந்தாலுமே மற்றவங்களை பற்றியே பேசுவாங்க. சில வாயை திறந்த புறங்கூறுவாங்க. அந்த நாவல பயங்கரமான காரியங்கள் வெளிப்படுகிறத நான் பார்த்துருக்கிறேன். அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, உன் நாவை பொல்லாப்புக்கும். சில வாய் திறந்தாலே பொல்லாப்பு தான் வரும் பாருங்க. இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்றாரு, நம்ம நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கணும். சங்கீதத்தின் புஸ்தகம் 35ஆம் சங்கீதம் 28வது வசனம் கூட நீங்கள் வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார், வாசிக்க கேட்போம். என் நாவு உமது நீதியையும் நாள் முழுதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இங்க அழகாக சொல்லப்பட்டிருக்கு, என் நாவு உம்முடைய நீதியையும் நாள் முழுதும் உமது துதியை சொல்லி கொண்டிருக்கணுமா. அப்போ ஆண்டவர் எதற்கு நமக்கு நாவை படைத்திருக்கிறன்னா, அவரை துதித்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, நீதியான காரியங்களை பேசி நீதியான காரியங்களை செய்வதற்கு. இதை விட்டுட்டு இந்த நாவினால் பொல்லாங்கான காரியத்தை, மற்றவங்களுக்கு விரோதமான காரியத்தை, தீமையான காரியத்தை பேசிக்கொண்டு தான் எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அதை அருவருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதத்தின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 103வது வசனம் கூட இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வாசிக்க கேட்போம். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும். ஆமென். அப்போ இந்த நாவு பரிசுத்தமா பொல்லாங்குக்கு விலக்கி என்னை காத்துக்கொள்ளனா, அவருடைய வார்த்தையை இந்த வருஷம் தீர்மானம் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாள் அவர் வார்த்தையை நீங்கள் தியானம் பண்ணுங்க. தெய்வ பிள்ளைகளை, ரொம்ப அழகாக இருக்குது. என்னுடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இன்பமானவைகள், என் வாய்க்காவைகள் தேனிலும் மதுரமானதான். உங்கள் வாயில் தேனை போல தேனிலும் மதுரமான ஜீவனுள்ள கர்த்தருடைய வார்த்தை இருக்குமானா, நான் சொல்கிறேன், பொல்லாப்பு உங்கள் நாவில் வராது. ஆமென். தீமை உங்கள் நாவில் வராது. தெய்வ பிள்ளைகளை, உங்கள் நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. யோபுவின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனம் கூட வாசிக்கும் போது அங்கே உதட்டை பற்றி அழகாக சொல்லப்பட்டிருக்கோம். வாசிக்க கேட்போம். என் உதடுகள் தீமை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடு பேசுவதும் இல்லை என்று. ஆமென். என் உதடுகள் தீமை சொல்லுவதும் இல்லை. என் உதடுகள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. என் நாக்கு கபடு சொல்லாதான். தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கி தீமை பேசாதீங்க, கபடான காரியத்தை செய்யாதுங்க. உங்கள் நாவை, உங்கள் வார்த்தைகளை, அவங்க பேசுகிற காரியங்களை, உங்கள் உதடுகளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொள்ளுங்க. நிச்சயமாக உங்கள் நாவின் மூலமாக, உங்கள் வார்த்தைகள் மூலமாக தேவ ராஜ்யம் கட்டப்படும், ஆண்டவர் நாம மகிமைப்படும். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன்ப்பா. நாவை பொல்லாப்புக்கு விலக்கி காத்துக்கொண்டு என்று சொன்ன கர்த்தர், ஆண்டவரே, இந்த பொல்லாங்க நிறைந்த உலகத்தில் நிறைய தீமையான காரியங்கள்ப்பா, எல்லாவற்றுக்கும் விலக்கி ஆண்டவரே உதடுகளை பரிசுத்தமாக காத்துக்கொண்டு இந்த நாவல் அங்கே வார்த்தைகள் தேனில் போல இருக்க நீங்கள் உதவிச்சிங்கப்பா. நீங்கள் எத்தனை பேர் இந்த வாயின் வார்த்தைகளால் குடும்பங்கள் புரிஞ்சிருக்க ஆண்டவரே, உறவுகள் சிதைக்கப்பட்டிருக்கப்பா. இதில் பாதுகாத்துக்கிறோம். இந்த வருஷம் பேசுகிற வார்த்தைகளை ஜாக்கிரதையாக இருக்க உதவிச்சு கிருபைக்கு ஒப்பு கொடுக்குறேன். இந்த நாள் முழுதும் கரம் எடுத்து நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். உங்கள் உதடுகளை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.